லாரி ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, குட்டி குட்டி ட்ரக்ஸ் ஓட்டுறவங்க எல்லாம் மொத்தமாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அப்புறம் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், குஜராத், எல்லா மாநிலத்துலையும் என்ன சொல்றானுங்கன்னா, நாங்கள் காலனி ஆதிக்கம், அதாவது வெள்ளக்காரன் பீரியட்ல இருந்து பாருங்க, அந்த சட்டத்தை பூரா மாத்திட்டோம், இந்திய சூழலுக்கு மாத்திட்டோம்னா உண்மையிலே இருந்த சட்டத்தை விட கேடுகட்ட சட்டமா போட்டு வெள்ளக்காரனை விட கேடுகட்ட அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சி உருவாக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ படிக்க படிக்க பதட்டமா இருக்கு அந்த சட்டத்தை. அவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு அந்த சட்டத்தை மட்டும். இதுல சாதாரண மக்கள் பாதிக்கப்படலாம், சிறுபான்மை பாதிக்கப்படலாம், கம்யூனிஸ்டுகள் பாதிக்கப்படலாம், முற்போக்கு எழுத்தாளர்கள் பாதிக்கப்படுவாங்க, முற்போக்கு சமூகம் பாதிக்கப்படும், களத்துல நிக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. வருகிற 2024 நாங்க தான் 3வது முறையாக ஆட்சியில் இருப்போம்னு நெஞ்சில தட்டிக்கிட்டு நாங்க பயங்கரம்னு சொல்லிட்டு இருந்த கும்பல்லாம் இன்றைக்கு கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வணக்கம் தோழர்களே. இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசுக்கு எதிராக ஒட்டுமொத்த டிரைவர்ஸும், லாரி ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, குட்டி குட்டி ட்ரக்ஸ் ஓட்டுறவங்க எல்லாம் மொத்தமா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. மோடியை அலற விட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை நடுங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவின் பொருளாதாரத்தையே கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், அங்க முழுசும் பஸ்ஸை கொளுத்துறது, அதுவும் போலீஸ் மேல கல்லெடுத்து எறிவதுன்னு எக்கச்சக்கமா அது கலவரமா அப்படியே உருவாக்கி போயிட்டே இருக்கு மாநிலம் பூரா. எதுக்கு? புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்ட திருத்தத்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்படுவோம் என்று களத்திலே நின்று இருக்கிறார்கள் இங்க இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாரும், இந்தியா முழுவதும் இருக்கிற டிரைவர்ஸ். நீங்க இந்த போராட்டம் இங்க சும்மா சாதாரணமா நடக்கல. வட இந்தியாவில் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ரோட்ல டயரை போட்டு எரிச்சு மொத்தமா உட்கார்ந்துருக்கிறாங்க. போலீஸால அடக்க முடியல. லாரி எல்லாம் அங்கங்கே விட்டுருக்காங்க. லாரி அங்கங்க நிக்குது. எந்த பொருளையும் ஏத்திட்டு போக முடியல, எந்த பொருளையும் கொண்டு வர முடியல. பெட்ரோல் கிடைக்கல, பால் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, காய்கறி ஒன்றும் கிடைக்கல. எல்லாம் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் பஸ்ஸு, அரசாங்க பஸ்ஸு எல்லாமே அப்படி நிறுத்துற ஒரு சூழலுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன ட்ரக்ஸ் ஓடல. நீங்கள் கார் ஓடாதனால டூரிஸ்டுகள் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. டூரிசமே ஸ்தம்பிச்சு நிக்குது. சும்மா சாதாரண அந்த போராட்டத்தை மதிப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்றதுக்காக சொல்றேன். பெட்ரோல் பங்க் ஃபுல்லா மூடப்பட்டு இருக்கு. பெட்ரோல் பாதி இடங்களை கிடையில. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போய் அப்படி பெட்ரோல் அந்த பங்கவே முற்றுகையிட்டு நிக்கிறாங்க. 5 பேர் கூட கொடுக்க முடியல. அப்படி ஒரு கடுமையான சூழல்ல இருக்கு. இந்த போராட்டங்கள் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அப்புறம் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், குஜராத், எல்லா மாநிலத்திலையும் அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க தொழிலாளர்கள். ஏன்னா இந்த புதிய சட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா, ஒரு விபத்து நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. நடந்தப்போ யாரோ செத்துடுறாங்க. இப்போ அந்த டிரைவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டா அந்த டிரைவருக்கு தண்டனை 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7 லட்சம் அபதாரம். 10 ஆண்டு சிறை தண்டனை, 7 லட்சம் அபதாரம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? 2 அல்லது 3 ஆண்டுகள். அவங்க ஓரளவுக்கு எளிமையா ஜாமீன் வாங்கி வெளியே வர முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? இவ்வளோ பெரிய தண்டனை காலமும் இவ்வளோ பெரிய தொகையும் அவர்களை தகைக்க வச்சிருக்கு. நீங்க இந்தியா பெர்மெண்ட் இருக்கிற லாரியை ஓட்டுறவங்கன்னா கோடீஸ்வரன் நாங்க ஓட்டிட்டு இருக்காங்க. 20,000க்கும் 30,000க்கும் மாசம் பூரா குடும்பத்தை பிரிஞ்சு எங்கேயோ பனியிலையும் வெயில்லையும் குளிர்லையும் கஞ்சி இல்லாம லாரி கடியில படுத்து லாரி கரையிலேயே சோறாக்கி தின்னு கஷ்டப்பட்டு வர்றாங்க. ஒவ்வொரு லாரி டிரைவரும், அது கிளீனரு, எல்லாருமே கஷ்டப்பட்டு பொருளை கொண்டு இமயமலையிலேருந்து இங்கே இருக்கிற தெற்க குமரி வரைக்கும் கொண்டு மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க வைக்கிற கோரிக்கை என்னங்கன்னா, நீ என்ன 10 வருஷம் தூக்கிட்டு போயிட்டேன்னா என் குடும்பத்தை யாரும் காப்பாத்துறது? நீ எனக்கு 7 லட்சம் ரூபாய் அவதாரம்னா நான் அதை எங்கேருந்து கட்டுவேன்? எனக்கு சிம்பிளாகவே ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணிட்டா 10 வருஷம், அதுவும் அங்கேருந்து ஓடிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நாள் நம்ம யோசிச்சிருக்கோம், நிறைய விவாதிச்சிருக்கோம். நீங்க ஒரு ஆக்சிடென்ட்டை ஒரு ஏரியாவில் பண்ணிடுறாரு, ஒரு டிரைவர் பண்ணிடுறாரு. எந்த ஆக்சிடென்ட்டும் வேணும்னே நடக்கல. வேணும்னே நடந்தா அதுக்கு பேர் கொலை. தற்செயலா நடந்ததா ஆக்சிடென்ட்னு பேரு. சரிங்களா? அங்கிருந்து ஓடிடுறாருன்றாங்க. நீங்க அங்கேயே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கிராமச்சூழலா இருக்கு, அல்லது நகரச்சூழலா கூட இருந்துட்டு போட்டுமே. 10 பேர் சேர்ந்து அடிச்சு விட்டானுங்கன்னா, 10 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டானுங்கன்னா, 10 பேர் சேர்ந்து கை காலை ஒடிச்சிட்டானுங்கன்னா பயம் இருக்கும்ல யாருக்குமே. ஸோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவாங்க.
ஓடி போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற அல்லது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க போய் ஆஜராக போகிறாங்க அல்லது தகவல் கொடுத்து போய் இது பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நீ அங்கேருந்து ரன்னிங் எடுத்துட்ட அப்படின்னா உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு. இதில் சட்டத்தை வளைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, காசு இருக்கிறவன் காசை கொடுத்துட்டு போகிற போக்கில் இந்த ஆக்சிடென்ட்டை நடக்காத மாதிரி செஞ்சுட்டு போகலாமே. இதில் லஞ்சமும் ஊழலும் மழியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ இந்த சட்ட திருத்தம், இந்த 3 சட்டங்களை திருத்தி இருக்கிறாங்க. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சியங்கள் சட்டம். இந்த 3 சட்டமும் வெள்ளக்காரன் பீரியட்ல உருவாச்சு. அதை நம்ம செழுமைப்படுத்தி இப்போ வச்சிருக்கிறோம். அந்த சட்டம் 3யுமே சமஸ்கிருத சட்டங்களா மாத்திட்டானுங்க. அந்த சட்ட பேரவே சமஸ்கிருதமா இருக்கு. சச்சு முச்சுன்னு வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. இந்திய தண்டனை சட்டத்துக்கு பாரதிய நியாய சன்ஸ்கிதா. நியாயவா? நியாயத்துக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு தான் கேட்க தோணுது. பாரதிய நியாய சன்ஸ்கிதா இது இந்திய தண்டனை சட்டம். குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கு இல்லையா, குற்றவியல் நடைமுறை சட்டம். இந்த சட்டத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கிதா. செத்துப்போ. இந்த சட்டத்தை நீ வாயில சொல்லுங்களையும் நீ செத்துப்போ, அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி சாட்சியங்கள் சட்டத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, பாரதிய சாட்சியா. என்னையா உங்களுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, நாங்க காலனி ஆதிக்கம், அதாவது வெள்ளக்காரன் பீரியட்ல இருந்து பாருங்க, அந்த சட்டத்தை பூரா மாத்திட்டோம், இந்திய சூழலுக்கு மாத்திட்டோம்னா, உண்மையிலே இந்த சட்டத்தை விட கேடுகட்ட சட்டமா போட்டு வெள்ளக்காரனை விட கேடுகட்ட அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சி உருவாக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ படிக்க பதட்டமா இருக்கு அந்த சட்டத்தை. அவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு அந்த சட்டத்தை மட்டும். அப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த சட்டத்துல யார் பாதிக்கப்பட போறா? சாமானிய மக்கள் பாதிக்கப்பட போறாங்க, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட போறாங்க, போராடி கொண்டிருக்கின்ற சமூக குழுக்கள்ல போராளிகளா இருக்கிறவங்க மாட்ட போறாங்க. இப்ப எங்களை மாதிரி ஆளுகள்லாம் தூக்கி உள்ள போறதுக்கு இந்த சட்டம் ரொம்ப நல்லா வழிவகைப்படுது. மொத்தமா முடிச்சு விட்டுறலாம், எதிர்க்கிற யாரையும் முடிச்சு விட்டுறலாம். அது மாநிலத்திலேயாவும் இருக்கலாம், மத்தியிலேயாவும் இருக்கலாம், எங்கேயாவும் இருக்கலாம், மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். நாங்க இப்ப இங்கேயோ அங்கேயோ ஆளுகிறவர்களுக்கு எதிராக கருத்து சொன்னா முடிச்சு விட்டுறலாம். முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 15 நாள் குற்றஞ்சாட்டப்பட்டவர் 15 நாள் நீதிமன்ற காவலில் இருப்பாரு. அதுக்குள்ள அவரை விசாரிக்கணும். அதுக்கு மேல அப்படின்னா 90 நாள் அவரே வெளியே வந்துடலாம். ரெண்டாவது அவர் பிணையை ஈஸியா வாங்கிட்டு வெளியே வந்துட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் 60 இருந்து 90 நாட்களுக்கு நீங்க ஒருத்தனை குற்றவாளியும் குற்றஞ்சாட்டப்பட்டவனை தூக்கிட்டு போய் நீதிமன்ற காவலில் உள்ள வச்சுக்க முடியும். இப்ப என்ன பண்ணுது இந்த சட்டத்தின் மூலமா? போலீஸ்காரங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது. போலீஸ்காரன் யார்? ஆல்ரெடி காவிகளுக்கு சரக்குன்னு கழுவி விடுறவங்க. அப்ப இவனுங்க கையில கிடைச்சா இந்த இடைத்தட்டு மனநிலை கொண்டிருக்கிற இந்த கும்பல் என்ன பண்ணும்? இதை வச்சு ஒண்ணு சம்பாதிக்கும், இல்லைன்னா கொடூரமாக தனக்கு விருப்பப்படாத, தனக்கு வேண்டாத எல்லாத்தையும் குற்றவாளியை மாத்தி தூக்கிட்டு வந்து வைப்பான். இதுல 2 விஷயம் சொல்றேனே, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஒண்ணு, காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த திருமணம் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு இக்கனா வைக்கிறான். என்ன தெரியுமா? நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, லவ் ஜிகாத்னு. அது மாதிரி திருமணம் செய்வதா சொல்லிட்டு பாலியலா உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றாங்க. மேலோட்டமா பாக்குறதுக்கு என்ன தெரியும்? ரைட்டு தானேங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினா அது தண்டனைக்குரிய குற்றம் தானே அப்படின்ற மாதிரி தெரியும். இதுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்குங்க. 2 பேரும் காதலிக்கிறாங்க, ஒரு குடும்பம் ஏத்துக்கல, ஒரு குடும்பம் ஏத்துக்கிறது. ஏத்துக்கிட்ட குடும்பத்தோட இவங்க திருமணம் பண்ணி வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏத்துக்கிட்ட குடும்பம் ஒரு சாமானிய குடும்பமா இருக்கு, ஆனா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற குடும்பம் பணக்கார குடும்பம், அதிகார குடும்பமா இருக்கு. இப்ப இது என்ன பண்ணுது? இவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுக்குது. இந்த பையன் என் பிள்ளைய ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான், ஏமாத்தி கூட்டிட்டு போய் பாலியெல்லாம் சுரண்டிட்டான், திருமணம் பண்ணிக்கிறேன்னு சுரண்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வளைச்சு பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி மிரட்டி, நீ இந்த குடும்பத்துக்கு எதிராக சொல்லன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்க, இது ஏதோ ஒரு வகையில் மிரட்டி அந்த பிள்ளைய சொல்ல வச்சுட்டாங்கன்னா இந்த குடும்பமே உள்ள போயிடும். இதை சொல்ல வைக்கிறதால பெரிய விந்தையா. எத்தனை கேஸ்ல பிஜேபி பண்ணிருக்கு, ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க தெரியுமா? பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிராக கும்பல் படுகொலை பண்றதே இந்த கும்பல் தான். ஆனா கும்பல் படுகொலைக்கு எதிராக இது பண்றாங்களாம். பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு, இப்படி பல குற்றங்களுக்கு தண்டனை அதிகரிச்சு வச்சிருக்கான். இதுக்குள்ள ஒரு உள்வேலை இருக்கு. நீங்க யோசிங்க, நீங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறீர்கள், என் மேல கேஸ் போட முடியும். ஏற்கனவே உப்பாச்சட்டம் இருக்கு, தனிநபரை குற்றவாளியா பயங்கரவாதியா சொல்ல முடியும். அப்ப அவங்களுக்கு நான் ரொம்ப உடசல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சுந்தரவல்லி ஒரு பயங்கரவாதின்னு சொல்லிட முடியும். பயங்கரவாதின்னு சொல்றது மட்டும் இல்ல, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, அவங்க மேல கேஸை போட்டு உள்ள தள்ளிடலாம், கடுமையான தண்டனை கொடுக்கலாம், வெளியவே வர முடியாத தண்டனை கொடுக்கலாம். இது எப்படி பெரிய அயோக்கியத்தனம்? இதுல சாதாரண மக்கள் பாதிக்கப்படலாம், சிறுபான்மை பாதிக்கப்படலாம், கம்யூனிஸ்டுகள் பாதிக்கப்படலாம், முற்போக்கு எழுத்தாளர்கள் பாதிக்கப்படுவாங்க, முற்போக்கு சமூகம் பாதிக்கப்படும், களத்துல நிக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க.
இன்னொன்று சொல்கிறாங்க, பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் நான் கடுமையான தண்டனை கொடுக்குறேன். இப்படி தான் சொல்லி 2012 வந்த போக்சோ சட்டத்தை திருத்தி தூக்கு தண்டனை அறிவிச்சான். நேத்தின் நேரம் ஒருத்தன் அவங்க எம்எல்ஏ உத்தரப்பிரதேசத்தில் 1 வருஷமா ஒரு 16 வயது குழந்தைய அடைச்சி வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி வன்புணர்வு செஞ்சுருக்கான். ஜெயிலில் பிடிச்சி போகிறது கூட வீட்டில் அவங்களால முடியல. இன்ன வரை கைது பண்ணப்படல. லேசாக கைது நாடகத்தை நடத்தி விட்டானுங்க. குல்தீப் சிங்னு ஒருத்தன் 16 வயசு, அந்த குழந்தைய ரேப் பண்ணவே பிஜேபியினுடைய எம்எல்ஏ, அவனே அப்படி கண்டுக்காம இருந்தாங்க. கடுமையான போராட்டத்தில் கைது பண்ணிட்டு இப்போ விட்டானுங்க. ஏங்க, இங்கே மல்யுத்த வீராங்கனையில் ஒரு பொண்ணு மைனர் தானே. அப்போ அந்த மைனர் பொண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணது போக்சோ சட்டத்தில் தானே வரும். அப்போ அந்த அம்மா அப்பாவை மிரட்டி போக்சோ சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சானுங்க. இந்த யோகியனுங்க எழுதுகிற சட்டம் எப்படி நமக்கு துணையா நிற்கும்? இதனால தான் டிரைவர்கள்லாம் கடும் கோபத்தோடு களத்தில் அடிக்கிறாங்க. ஏழை நான் உங்களை நம்பவே மாட்டோம், எங்களுக்கு நியாயம் வேணும். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு பொருளும் ஒருத்தர் கிடைக்காது பார்த்துக்க அப்படின்னு மிரட்டிட்டாங்க. இது பற்றி பற்றி ஒரு மாநிலத்துக்கும் பரவிக்கிட்டே இருக்கு. வட இந்தியாவே நெருப்பா இருக்கு. எந்த பொருளும் கிடைக்காத அளவுக்கு ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. இதில் நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கிறாங்க ஆளுகிற பிஜேபி. வருகிற 2024 நாங்கள் தான் 3வது முறையாக ஆட்சியில் இருப்போம்னு நெஞ்சில் தட்டிக்கிட்டு நாங்கள் பயங்கரம்னு சொல்லிட்டு இருந்த கும்பல்லாம் இன்றைக்கு கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐயையோ ஐயையோ அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? சாயந்தரம் 7 மணிக்கு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நாங்கள் எதுவுமே இது மாதிரி செய்ய மாட்டோம். நல்லா அந்த டிரைவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கும்பல் அப்படி யோகிய கும்பல்லாம் கிடையாது. தேர்தல் வரைக்கும் கூட ஒருவேளை இதை தள்ளி வைக்கலாம். ஏன்னா இந்த சட்டமே நேர்மையாக கொண்டு வரப்படலைங்க. 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வெளியேறிஞ்சிட்டு, எதிர்த்து கேட்குறவங்கள பூரா தூக்கி வெளியேறிஞ்சிட்டு இந்த கும்பலாக உட்காந்து விவாதிக்காமலே நிறைவேற்றப்பட்ட சட்டம். முதல்ல உட்காந்து அங்கே இருக்கிற எம்பிஸ் எல்லாம் விவாதிக்கணும்ல, அதில் நிறைகுறை மாற்றணும்ல, அதில் ஒரு முடிவுக்கு வரணும்ல, அதுக்கப்புறம் தானே இதை நடைமுறைப்படுத்தணும். ஆனால் போன 25ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இது என்ன அயோக்கியத்தனம்? இவங்க திருத்துவாங்களா? இவங்க மாற்றுவாங்களா? சாமானியனுக்கு ஒரு பிரச்சனைனா இந்தியாவில் சட்டத்தை திருத்தவே மாட்டானுங்க இந்த காவிங்க. பணக்காரனுக்கு ஒன்றுனா உசுரை விட்டு செத்துருவானுங்க. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்குன்னா எதையுமே கண்டுக்க மாட்டான். ஆவுனா வாய்கிழிய பேசுறாரு நம்ம ஐயா 56 இன்ச்சு மோடி. நாங்கெல்லாம் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், பாதுகாத்துட்டோன்றான். நீங்க பாதுகாக்க வசந்தீங்க, அது சிவில் சட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க அதை கிரிமினல் சட்டமா மாத்திருக்கீங்க, தண்டனைக்குரிய சட்டமா மாத்திருக்கீங்க. 5 வருஷம் தண்டனைன்றீங்க. இந்த 5 வருஷம் இந்த குடும்பம் நாசமா போய் நடுத்தல் வந்து நிற்கும். இந்த குடும்பம் சிதைக்கப்படும். அதைத்தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இஸ்லாமிய குடும்பங்களை சிதைக்கிறத மறைமுகமா இந்த சட்டத்தின் மூலமா நீங்க செய்யறீங்க. இது கூட தெரியாத ஆளுங்களா நாங்க? இதைத்தான் நீங்க இந்த டிரைவர்களுடைய குடும்பத்து மேலேயே செய்யறீங்க. ஏதோ தண்டனைக்கு பெரிய விஷயமா நாங்கள் இந்த மக்களை காப்பாற்றுகிறோம் என்ற போர்வையில் எளிமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற, வாழ்க்கையோட போராடி கொண்டிருக்கிற டிரைவர்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. டிரைவர்களுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, இந்த தண்டனை சட்டம் குறித்து விரிவாக நான் பேசணுன்னே வச்சுருக்கேன். நீங்கள் கேளுங்க, கேட்காம போங்க, நான் பேசுவேன். ஏன்னா பேசணும். அந்த தண்டனை சட்டத்தை விரிவாக ஒரு 4-5 சட்டத்தை எடுத்து தூக்கி போட்டு உங்களுக்கு விளக்குனாதான் இதில் இருக்கிற பயமே உங்களுக்கு புரியும். நாங்கள் ஏன் இவ்வளோ கதறோன்றது புரியும். அந்த சூழ்நிலை தான் இது நிற்கிது. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் நார்த்து பத்தி எரியுது, கதறிட்டு இருக்கு காவி கும்பல் அப்படின்றது வருகிற தேர்தலில் இவங்களை முடிச்சு விடுறதுக்கான ஒரு முக்கியமான கட்டமாக தான் நான் பார்க்குறேன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு நான் யோசிக்கிறேன்.